ஓம் சாந்தி. முரளி டேட் 26/1/2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு இப்பொழுது சாந்தி தாமம் மற்றும் சுகதாமம் செல்வதற்கான வழி கிடைத்துள்ளது. நீங்கள் தந்தையை நினைவு செய்து செய்து தூய்மை அடைந்து கர்ம கணக்குகளை முடித்து கர்மாதீத் ஆகி தங்களது சாந்தி தாமம் சென்று விடுவீர்கள். கேள்வி: தந்தையின் செல்லம் எந்த குழந்தைகளுக்கு கிடைக்கிறது? எப்படி தந்தையை வெளிப்படுத்துவீர்கள்? பதில்: எந்த குழந்தைகள் நம்பிக்கை உடையவர்களாக, சேவை செய்யக்கூடியவர்களாக மற்றும் மிகவும் இனிமையானவர்களாக இருக்கிறார்களோ, ஒரு பொழுதும் யாருக்குமே துக்கம் கொடுப்பதில்லையோ, அப்பேற்பட்ட குழந்தைகளுக்கு தந்தையின் செல்லம் கிடைக்கிறது, அதாவது அன்பு கிடைக்கிறது. குழந்தைகளாகிய உங்களுக்குள் மிக மிக அன்பு இருக்கும் பொழுது, ஒரு பொழுதும் தவறுகள் ஏற்படாதிருக்கும் பொழுது, வாயிலிருந்து துக்கம் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் வெளிப்படாதிருக்கும் பொழுது, மேலும் எப்பொழுதும் சகோதரன் சகோதரரின் ஆன்மீக அன்பு இருக்கும் பொழுதுதான் தந்தையை வெளிப்படுத்த முடியும். பாடல்: எனக்கு ஆதாரம் கொடுப்பவரே. ஓம் சாந்தி. பாடலையோ குழந்தைகள் நிறைய முறை கேட்டுள்ளீர்கள். வருவது போவது என்ற சக்கரத்தில் நாம் எவ்வளவு அலைந்து விட்டோம் என்பதை குழந்தைகள் புரிந்துள்ளார்கள். நாடக திட்டப்படி ஒரு ஷரீரம் விட்டு மற்றொன்றை எடுத்தீர்கள். சுகதாமத்தில் சுய விருப்பத்துடனேயே மகிழ்ச்சியுடன் ஒரு ஷரீரம் விட்டு மற்றொன்றை எடுத்துக்கொண்டிருந்தீர்கள். இப்பொழுது தந்தை குஷியுடன் ஷரீரத்தை விடுவதற்காக புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார். ஆத்மாக்களாகிய நாம் பரம்தாமத்திலிருந்து வந்துள்ளோம். ஆத்மாக்களாகிய நாம் இங்கு பாகத்தை நடிக்கிறோம் என்பதை குழந்தைகள் புரிந்துள்ளார்கள். முதலில் ஆத்மாக்களாகிய நாம் அழிவற்றவர்கள் என்று ஆத்மா பற்றிய நிச்சயம் வேண்டும். ஆதாரம் கொடுப்பவர் ஒரே ஒரு தந்தை ஆவார் என்பது குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது. தந்தையை நினைவு செய்வதால் மிகுந்த குஷி ஏற்படுகிறது. இது மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். முதலில் எல்லோரும் சாந்தி தாமத்தில் இருக்கின்றீர்கள். பிறகு முதலில் சுகதாமத்தில் வருகிறீர்கள். தந்தை உங்களுக்கு ஆதரவு கொடுக்கின்றார். குழந்தைகளே, உங்களுடைய சாந்தி தாமம் சுகதாமம் வந்தே விட்டது போலதான். நாம் ஆத்மாக்கள் ஒரு ஷரீரம் விட்டு மற்றொன்றை எடுக்கிறோம் என்ற நிச்சயமோ உள்ளது. முன்கூட்டியே அழியாத பாகம் கிடைத்துவிட்டது. நீங்கள் இந்த 84 பிறவிகளின் பாகத்தை நடிக்க வேண்டி உள்ளது. தந்தை குழந்தைகளிடம்தான் உரையாடுகின்றார். ஏனென்றால் இந்த விஷயங்களை உங்களை தவிர வேறு யாரும் தெரியாமலேயே உள்ளார்கள். இந்த புருஷோத்தம சங்கம் யுகத்தில்தான் புருஷோத்தமராக ஆக்குவதற்காக தந்தை வழி கூறுகின்றார். ஆத்மாவிற்கு எந்த ஒரு பயமும் இருக்கக்கூடாது. நாமோ மிகவுமே உயர்ந்த பதவி அடைகிறோம். நீங்கள் அனைத்து பிறவிகளையும் அறிந்துவிட்டீர்கள். இது கடைசி பிறவியாகும். நமக்கு சாந்தி தாமம் சுகதாமம் செல்வதற்காக ஆதரவு கிடைத்துள்ளது என்பதை ஆத்மா புரிந்துள்ளது. எனவே குஷியுடன் செல்ல வேண்டும். ஆனால் ஆத்மா பதீதமாக உள்ளது என்ற இந்த ஞானம் இப்பொழுது கிடைத்துள்ளது. ஆத்மாவின் சிறகுகள் ஒடிந்துவிட்டன. மாயை சிறகுகளை துண்டித்து விடுகிறது. எனவே திரும்பி செல்ல முடியவில்லை. நிச்சயம் தூய்மையாக வேண்டும். அங்கிருந்து கீழேயோ வந்து விட்டீர்கள். ஆனால் இப்பொழுது தாமாகவே திரும்பி செல்ல முடியாது. அனைவரும் பாகத்தை நடித்தே ஆக வேண்டும். நீங்களும் இவ்வாறே உணர்ந்திருக்க வேண்டும். நாங்கள் மிகவும் உயர்ந்த குலத்தினர் ஆவோம் என்று. இப்பொழுது நமக்கு மீண்டும் உயர்ந்த பரம்பரையின் ராஜ்ய பாக்கியம் கிடைக்கிறது. பின் நாம் இந்த ஷரீரத்தை என்ன செய்ய போகிறோம்? நமக்கு புதிய ஷரீரமோ அங்கு கிடைக்க வேண்டியுள்ளது. இதுபோல உங்களிடமே நீங்கள் உரையாடுங்கள். தந்தை தன்னுடைய அறிமுகத்தை கொடுத்துள்ளார்.
ஆத்மாதான் சத்தோ பிரதானம், சத்தோ ரஜோ தமோவில் வருகிறது என்று படைப்பினுடைய முதல் இடை கடை பற்றிய ரகசியத்தையும் புரிய வைக்கிறார். இப்பொழுது மீண்டும் ஆத்ம அபிமானி ஆக வேண்டி உள்ளது. ஆத்மாதான் தூய்மையாக ஆக வேண்டி உள்ளது. என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள், வேறு யாரையுமே நினைவு செய்யாதீர்கள் என்று தந்தை கூறியுள்ளார். பணம், செல்வம், மாளிகை, குழந்தைகள் ஆகியவற்றில் புத்தி சென்றது என்றால் கர்மாதீத் நிலையை அடைய முடியாது. பிறகு பதவி குறைந்து போய்விடும் மற்றும் தண்டனைகளும் வாங்க வேண்டி வரும். இப்பொழுது ஆத்மாக்களாகிய நாம் வீடு திரும்ப வேண்டி உள்ளது. தூய்மையாகி திரும்ப வேண்டும். தந்தை தூய்மையானவர்களாக ஆக்க வந்துள்ளார். எனவே நமது விகர்மங்கள் விநாசம் ஆகிவிடும் அளவிற்கு நாம் ஏன் குஷியுடன் தந்தையை நினைவு செய்யக்கூடாது? சுயம் நினைவு செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால்தான் மற்றவர்களுக்கு கூறும் பொழுது அம்பு போல பதியும். இதற்குதான் சிந்தனை கடலை கடைவது என்று கூறப்படுகிறது. காலையில் ஞான மனனம் நன்றாக செய்ய முடியும். ஏனெனில் புத்தி நன்றாக இருக்கும், புத்துணர்வுடன் இருக்கும். பக்தி கூட அந்த சமயத்தில்தான் செய்கிறார்கள் அல்லவா? எனது மனமே, அதிகாலை எழுந்து ராமனை நினைப்பாய் என்று பக்தி மார்க்கத்திலோ பாடல் மட்டும் பாடிக்கொண்டிருந்தோம். இப்பொழுது அதிகாலை எழுந்து என்னை நினைவு செய்யுங்கள் என்பது தந்தையினுடைய உத்தரவு ஆகும். சத்தியுகத்திலோ ராமரை நினைவு செய்வதில்லை. இவை எல்லாமே நாடகத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. தந்தை வந்து ஞானம் மற்றும் பக்தியின் ரகசியத்தை புரிய வைக்கிறார். முதலில் நீங்கள் அறியாமல் இருந்தீர்கள், எனவே கல் புத்தி என்று கூறப்படுகிறது. சத்தியுகத்தில் இது போல கூறமாட்டார்கள். இறைவன் உங்களுடைய புத்தியை நல்லதாக ஆக்கிவிடட்டும் என்று இந்த சமயத்தில்தான் கூறுகிறார்கள். இங்கு இருக்கும் பாடல் பிறகு பக்தி மார்க்கத்தில் வருகிறது. எனவே குழந்தைகளே, நீங்கள் எல்லையில்லாத தந்தையாகிய என்னை மறந்துவிட்டீர்கள் என்று தந்தை குழந்தைகளுக்கு மிகவும் அன்புடன் புரிய வைக்கிறார். நான் தான் உங்களுக்கு அரை கல்பத்திற்காக எல்லையற்ற ஆஸ்தி கொடுத்திருந்தேன். நான் தான் உங்களை எல்லையற்ற சந்நியாசம் செய்வித்திருந்தேன். இந்த முழு பழைய உலகம் சுடுகாடு போல ஆக போகிறது என்று நான் தான் கூறியிருந்தேன். எது முடிய போகிறதோ அதை ஏன் நினைவு செய்கிறீர்கள்? பாபா எங்களை தூய்மை இல்லாத உலகிலிருந்து விடுவித்து தூய்மையான உலகத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்றே அழைக்கிறீர்கள். தூய்மை இல்லாத உலகில் கோடிக்கணக்கான மனிதர்கள் இருக்கிறார்கள். தூய்மையான உலகில் மிகவும் குறைவாக இருப்பார்கள். எனவே காலனுக்கெல்லாம் காலன் மகா காலனை அழைக்கிறார்கள் அல்லவா? பக்தியின் பலனை கொடுங்கள் என்று பக்தர்கள் பகவானை அழைத்தார்கள். நாம் மிகவுமே அடிவாங்கி உள்ளோம். அரை கல்பத்தின் பழக்கம் ஏற்பட்டுள்ளதால் அதை விடுவதில் உழைப்பு ஏற்படுகிறது. இதுவும் நாடகத்தில் பொருந்தியுள்ளது. குழந்தைகள் வரிசை கிரமப்படி புருஷார்த்தத்திற்கேற்ப தங்களது கர்மாதீத நிலையை முந்தைய கல்பத்திற்கேற்ப அடைகிறார்கள். பிறகு விநாசம் ஆகிவிடும். இப்பொழுதோ வசிப்பதற்கே இடமில்லை. உணவு பொருள் இல்லை என்றால் எங்கிருந்து சாப்பிடுவார்கள்? கோடிக்கணக்கான மனிதர்கள் பசியால் இறப்பார்கள் என்று அமெரிக்காவிலும் கூறுகிறார்கள். இந்த இயற்கை சேதங்களோ ஆக வேண்டியே உள்ளது. போர் மூண்டுவிட்டால் தானியங்கள் எங்கிருந்து வரும்? யுத்தம் கூட மிகவும் பயங்கரமாக இருக்கும். என்னவெல்லாம் அழிவு ஏற்படுத்தும் பொருட்கள் அவர்களிடம் தயாராக உள்ளதோ அவற்றையெல்லாம் வெளியில் எடுப்பார்கள். இயற்கை சேதங்களும் கூட உதவி செய்யும். அதற்கு முன்பாக கர்மாதீத நிலையை அடைய வேண்டும். கருமையிலிருந்து வெண்மையாக ஆக வேண்டும். காமசிதையில் அமர்ந்து கருமையாக ஆகிவிட்டீர்கள்.
இப்பொழுது தந்தை அழகானவர்களாக மாற்றுகிறார். ஆத்மாக்கள் இருப்பதற்கான புகலிடமோ ஒன்றே ஒன்றுதான் அல்லவா? இங்கு வந்து பாகத்தை நடிக்கிறீர்கள். ராமராஜ்யம் மற்றும் ராவண ராஜ்யத்தை கடந்து செல்கிறீர்கள். பழைய உலகத்திற்கு முடிவு என்று இப்பொழுது தந்தை கூறியுள்ளார். நான் வருவதே கடைசியில், குழந்தைகள் அழைக்கும் பொழுதுதான். பழைய உலகத்தின் விநாசம் நிச்சயம் ஏற்பட வேண்டியுள்ளது. மிருகங்களுக்கு திண்டாட்டம், வேடனுக்கு கொண்டாட்டம் என்ற பழமொழி உள்ளது அல்லவா? ஆனால் தந்தையின் ஸ்ரீமத் படி நடக்கவில்லை என்றால் அந்த குஷி இருக்க முடியாது. நாம் இந்த ஷரீரத்தை விட்டுவிட்டு அமரபுரிக்கு செல்ல வேண்டும். உங்களுடைய பெயரே சக்தி சேனை, சிவசக்திகள் என்பதாகும். பிறகு நீங்கள் பிரஜாபிதா பிரம்மா குமாரர்கள் மற்றும் குமாரிகள் ஆவீர்கள். சிவனுக்கோ குழந்தைகளாக இருக்கிறீர்கள். பின் சகோதரன் சகோதரி ஆகிறீர்கள். பிரஜாபிதா பிரம்மா மூலமாக தான் படைப்பு படைக்கப்படுகிறது. பிரம்மாவிற்கு கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர், கொள்ளு பாட்டனார் என்று கூறுகிறார்கள். எனவே தந்தை ஆத்மாக்களுக்கு வந்து புரிய வைக்கிறார். ஆத்மாதான் ஷரீரம் மூலமாக எல்லாமே செய்கிறது. ஆத்மாவின் ஷரீரத்தை தான் அடிக்கிறார்கள். ஆக நான் இந்த ஷரீரத்தின் மூலம் இந்த ஆத்மாவின் ஷரீரத்தை அடித்தேன் என்று ஆத்மா கூறும். நான் ஆத்மா உடல் மூலமாக இந்த தவறு செய்தேன் என்று குழந்தைகள் கடிதங்களில் எழுதுகிறார்கள். இதன் சிந்தனை கடலை கடைய வேண்டும். ஆண்களுக்கு மிகவும் சுலபம். மும்பையில் எவ்வளவு பேர் அதிகாலையில் உலாவ செல்கிறார்கள்? நீங்களோ தனிமையில் சிந்தனை கடலை கடைய வேண்டும். பாபாவை மகிமை செய்து கொண்டே இருங்கள். பாபா என்னே உங்களுடைய அற்புதம். தேகதாரிக்கு மகிமை பாடப்படுவதில்லை. தேகமற்றவர் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் ஆவார். அவர் ஒரு பொழுதும் தனக்கென்று தேகம் எடுப்பதில்லை. நான் சாதாரண உடலில் பிரவேசம் செய்கிறேன் என்று சுயம் கூறுகின்றார். இவர் தனது பிறவிகளை பற்றி அறியாமல் இருக்கிறார். நீங்களும் அறியாமல் இருந்தீர்கள். இப்பொழுது இவர் என் மூலமாக அறிந்துள்ளார். பின்பு நீங்களும் அறிந்து விட்டீர்கள். எனவே இதுவும் அபியாசமாகும். தந்தையை நினைவு செய்வதால் உங்களுக்கு மிகுந்த குஷி இருக்கும். தங்களை ஆத்மா என்று நிச்சயம் செய்தீர்கள் என்றால் ஆத்மாவை தான் பார்த்து கொண்டே இருப்பீர்கள். பிறகு விகாரத்தின் எந்த ஒரு விஷயமுமே எழ முடியாது. அஷரீரி பவ என்று தந்தை கூறுகின்றார். பிறகு ஏன் தான் குற்றமுள்ள எண்ணங்கள் எழுகின்றனவோ? ஷரீரத்தை பார்ப்பதால் விழுந்து விடுகிறார்கள். ஆத்மாவை பார்க்க வேண்டும். நான் ஆத்மா, நான் இந்த பாகத்தை நடித்துள்ளேன். இப்பொழுது அஷரீரி பவ என்று தந்தை கூறியுள்ளார். என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவங்கள் அழிந்துவிடும். மேலும் நினைவு யாத்திரையில் இருப்பதால் வருமானமும் சேமிப்பாகும். அதிகாலை நேரம் மிகவும் நல்ல நேரம். பாபாவை தவிர வேறு யாரையும் பார்க்க கூட வேண்டாம், அவ்வளவே. மற்றபடி இந்த லக்ஷ்மி நாராயணர் லட்சியம் ஆவார்கள். மன்மனாபவ மத்தியாஜி பவ, இதன் பொருள் யாருக்குமே தெரியாது. பக்தி இருப்பதே இல்லற மார்க்கத்தினருக்காக என்பதை நீங்கள் புரிய வைக்கலாம். இந்த துறவர மார்க்கத்தினர் காடுகளில் என்ன பக்தி செய்வார்கள்? முன்பெல்லாம் இவர்களும் சத்தோ பிரதானமானவர்களாக இருந்தார்கள். அச்சமயத்தில் அவர்களுக்கு தேவையான எல்லாமே காட்டிற்கே போய் சேர்ந்துவிடும். இப்பொழுதோ பாருங்கள், குடிசைகள் காலியாகிவிட்டன. ஏனெனில் தமோ பிரதானமாக ஆகியிருக்கும் காரணத்தால் அவர்களிடம் எதுவும் போய் சேர்வதில்லை. பக்தர்களுக்கு சிரத்தை இல்லாமல் போய்விட்டது. இதே காரணத்தால் இப்பொழுது தொழிலில் ஈடுபட்டு விட்டார்கள். கோடீஸ்வரராக லட்சாதிபதியாக உள்ளார்கள். இப்பொழுது இவை அனைத்துமே அழிய போகிறது. அப்படியின்றி இந்த தங்கத்தினால் ஏதோ வீடுகள் அமைக்கப்படும் என்பதல்ல. அங்கோ, அதாவது சத்தியுகத்தில் எல்லாமே புதியதாக இருக்கும். தானியங்களும் புதியது. புதிய உலகத்தில் முதல் தரமான பொருட்கள் இருக்கும். இப்பொழுதோ பூமி அழுகி வறண்டு விட்டது.
அதனால் விளைச்சல் கூட முழுமையாக வெளிப்படுவதில்லை. அங்கோ முழு பூமியும் உங்களுடையது, கடலும் உங்களுடையதாக இருக்கும். அங்கு எவ்வளவு தூய்மையான உணவை உட்கொள்கிறார்கள். இங்கோ பாருங்கள், மிருகங்களை கூட சமைத்து சாப்பிட்டு விடுகிறார்கள். அங்கோ இப்பேற்பட்ட விஷயமே கிடையாது. எனவே குழந்தைகளாகிய நீங்கள் பாபாவிற்கு மிகவுமே நன்றி கூற வேண்டும். நீங்கள் தந்தையை அறிந்துள்ளீர்கள் மற்றும் நான் சாதாரண வயோதிக உடலில் இவருடைய வானப்பிரஸ்த நிலையில் பிரவேசம் செய்கிறேன் என்று தந்தை கூறுகிறார் என்பதை மற்றவர்களுக்கும் கூறுகிறீர்கள். வானப்பிரஸ்த நிலையில்தான் திரும்பி செல்ல வேண்டும். இதுவும் சத்தியமாகும். பக்தியில் கூட இதே பழக்கம் நடக்கிறது. இவை எல்லாமே தாரணை செய்யக்கூடிய விஷயங்களாகும். ஒரு சிலர் நல்ல முறையில் குறித்து கொண்டு தாரணை செய்து மற்றவர்களுக்கும் கூறுகிறார்கள். கேட்கும் பொழுது மிகவும் ஆனந்தமாக இருக்கும். ஏனெனில் இப்பொழுது ஆதரவு கிடைத்துள்ளது. ஒவ்வொரு ஆத்மாவும் புருவ மத்தி என்ற பீடத்தில் வீற்றிருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். புருவ மத்தியில் பிரகாசிக்கும் அதிசயமான நட்சத்திரம் என்று ஆத்மாவிற்குத்தான் கூறுகிறார்கள். ஆனால் ஆத்மா பிரகாசிக்கிறது. ஆத்மாக்கள் சகோதரன் சகோதரர்கள் ஆவார்கள். எனவேதான் இந்துஸ்தானியர், பாகிஸ்தானியர், பௌத்தர்கள் எல்லோருமே சகோதரன் சகோதரர்கள் ஆவார்கள் என்று கூறுகிறார்கள். ஆனால் சகோதரர் என்பதன் பொருள் புரியாமல் உள்ளார்கள். உங்களுக்குள் எவ்வளவு அன்பு இருக்க வேண்டும். சத்யுகத்தில் மிருகங்களுக்கிடையேயும் அன்பு இருக்கும். நீங்கள் சகோதரன் சகோதரர்கள் ஆவீர்கள். எனவே எவ்வளவு அன்பு இருக்க வேண்டும். ஆனால் தேக அபிமானத்தில் வந்துவிடும் காரணத்தால் ஒருவர் மற்றவரிடம் மிகவும் துன்பப்பட்டு போகிறார்கள். பிறகு ஒருவர் மற்றவரை நிந்தனை செய்கிறார்கள். இச்சமயத்திலோ குழந்தைகளாகிய நீங்கள் தங்களுக்குள் மிகவும் பால் பாயாசம் போல ஆகியிருக்க வேண்டும். இச்சமயத்தில் நீங்கள் இந்த புருஷார்த்தம் செய்யும் காரணத்தால் 21 பிறவிகளுக்கு பால் பாயாசம் போல ஆகி நடக்கிறீர்கள். ஏதாவது தவறான வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வந்துவிட்டால் உடனே மன்னித்து விடுங்கள் என்று நீங்கள் கூற வேண்டும். ஏனெனில் மிகவும் இனிமையானவராக ஆகி நடக்க வேண்டும் என்பது பாபாவின் கட்டளை. யார் கட்டளையை ஏற்பதில்லையோ அவர்கள் இறைவனுக்கு கீழ்ப்படியாதவர்கள் என்று கூறப்படுவார்கள். ஒரு பொழுதும் யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது. மற்றபடி சிப்பாயினுடைய சேவையில் நேர்மையாக இருக்க வேண்டும் என்றால் மற்றவர்களை கொல்ல வேண்டியும் வரலாம் என்பதை பாபா அறிந்துள்ளார். இராணுவத்தினர் சண்டையிடவும் வேண்டியிருக்கும். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து என் ஒருவனை நினைவு செய்தால் போதுமானது, படகு கரையேறிவிடும். இந்த பழைய உலகத்தில் என்ன பார்ப்பதற்குள்ளது? நாமோ புதிய உலகத்தை பார்க்க வேண்டும். இப்பொழுதோ ஸ்ரீமத் மூலமாக புதிய உலக ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது. இதில் ஆசீர்வாதத்தின் எந்த விஷயமும் கிடையாது. ஆசிரியர் ஒரு பொழுதும் ஆசீர்வாதம் புரிவதில்லை. ஆசிரியரோ கற்பிக்கின்றார். யார் எந்த அளவு படிக்கிறார்கள், நல்ல நடத்தையை தாரணை செய்கிறார்களோ அதற்கேற்ற பதவி அடைகிறார்கள். இதிலும் கூட அவ்வாறே உள்ளது. நாம் எப்படி நடக்கிறோம் என்று நமது பதிவேட்டை நாமே பார்க்க வேண்டும். ஒரு சிலரோ மிகவுமே இனிமையானவராக ஆகி நடக்கிறார்கள். ஒவ்வொரு விஷயத்திலும் திருப்தியாக இருக்கிறார்கள். எந்த ஒரு தவறும் ஏற்படாமல் இருக்கிறதா என்பது பற்றி தங்களுக்குள் விவாதித்துக் கொள்ளுங்கள் என்று பாபா கூறியுள்ளார். ஆனால் விசாரணை நடத்துபவர்கள் நான் ஆத்மா, நான் என் சகோதர ஆத்மாவிடம் எந்த ஒரு தவறும் ஏற்படவில்லையே என்று கேட்கிறேன் என்பதை உணர்ந்திருக்க வேண்டும். எவரொருவருக்கும் துக்கம் ஏதும் கொடுக்கவில்லையே. தந்தை ஒரு பொழுதும் துக்கம் கொடுப்பதில்லை. தந்தையோ சுகதாமத்திற்கு அதிபதியாக ஆக்குகின்றார். தந்தையோ துக்கத்தை நீக்கி சுகம் கொடுப்பவராகவே இருக்கின்றார். எனவே நீங்களும் கூட அனைவருக்கும் சுகம் கொடுக்க வேண்டும். தப்பும் தவறுமாக ஒரு பொழுதும் பேசக்கூடாது.
ஒரு பொழுதும் தங்கள் கையில் சட்டத்தை எடுக்கக்கூடாது. உங்கள் வேலை புகார் கொடுப்பது மட்டுமே. மிகவும் இனிமையானவர் ஆக வேண்டும். எவ்வளவு இனிமையானவர்களாக ஆவீர்களோ அந்த அளவு தந்தையை வெளிப்படுத்துவீர்கள். பாபா அன்பின் கடல் ஆவார். நீங்கள் கூட அன்புடன் புரிய வைத்தீர்கள் என்றால் உங்களுக்கு வெற்றி ஏற்படும். எனது செல்லமான குழந்தைகளே, ஒரு பொழுதும் யாருக்கும் துக்கம் கொடுக்காதீர்கள் என்று தந்தை கூறுகின்றார். தவறான காரியங்கள் செய்வது, கோல் மூட்டுவது, பழி வாங்குவது, பொறாமைப்படுவது இவையெல்லாம் கூட விக்கர்மங்கள் அல்லவா? இவ்வாறு செய்பவர்கள் அநேகர்கள் இருக்கிறார்கள். பாபா நல்ல விசுவாசமுடைய குழந்தையாக இருப்பாரோ அவர் அவசியம் எனக்கு இனிமையானவராக படுவார். அவருக்கு செல்லம் கூட கொடுப்பார், மற்றவர்களுக்கு கொடுக்க மாட்டார் என்று பாபா கூறுகிறார். பிறகு இவர்களுக்கு மட்டும் உபச்சாரம் ஆகிறது. இவர் பெரிய மனிதர் ஆவார் போலும் என்று கூறுகிறார்கள். இது போல நிறைய தீங்கு செய்கிறார்கள். தவறான காரியங்கள் செய்து பழி போடுகிறார்கள். குறிப்பிட்ட இன்னார் பீடி பிடிப்பதை விடுவதில்லை என்று சமாச்சாரம் வருகிறது. உங்களால் யோக பலத்தினால் உலகத்தை தூய்மையாக ஆக்க முடியும். அவ்வாறு இருக்கும் போது இந்த பழக்கத்தை உங்களால் விட முடியாதா என்று அவருக்கும் புரிய வைக்க வேண்டி உள்ளது என்று பாபா கூறுகின்றார். தந்தையை நினைவு செய்யுங்கள். பாபா அழிவற்ற மருத்துவர் ஆவார். எல்லா துக்கங்களும் விலகி போய்விடும்படியான மருந்து கொடுப்பார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, தேக அபிமானத்தில் வந்து ஒருவரையொருவர் துன்பப்படுத்தக்கூடாது. ஒவ்வொரு விஷயத்திலும் இணக்கமாக இருக்க வேண்டும். ஒரு பொழுதும் கோல் மூட்டக்கூடாது. பழி வாங்குவது, பொறாமைப்படுவது கூடாது. யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது. தங்களுக்குள் மிகவும் இனிமையாக பால் பாயாசம் போல ஆகியிருக்க வேண்டும். இரண்டாவது, அதிகாலை எழுந்து அன்புடன் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். தங்களுக்கு தாங்களே உரையாட வேண்டும். சிந்தனை கடலை கடைந்து பாபாவிற்கு நன்றி தெரிவிக்க வேண்டும். வரதானம், தனது சக்திசாலியான ஸ்திதியில் நிலைத்திருந்து மனதின் மூலம் சேவை செய்யக்கூடிய நம்பர் 1 சேவாதாரி ஆகுங்கள். விளக்கம், யாருக்காவது வார்த்தைகளின் சேவைக்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றாலும் மன சேவைக்கான வாய்ப்பு ஒவ்வொரு நேரத்திலும் இருக்கவே செய்கிறது. சக்திசாலியான மற்றும் மிக உயர்ந்த சேவை மன சேவையாகும். வார்த்தைகளின் சேவை எளிது. ஆனால் மன சேவைக்காக முதலில் தன்னை சக்திசாலியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஸ்துதி முன்பின் இருந்தாலும் வார்த்தைகளின் சேவை செய்துவிட முடியும். ஆனால் மனதின் சேவை இவ்வாறு செய்ய முடியாது. யார் தனது சிரேஷ்ட ஸ்துதியின் மூலம் சேவை செய்கிறார்களோ அவர்களே நம்பர் 1 சேவாதாரி. அவர்களே முழு மதிப்பெண்களையும் அடைய முடியும். ஸ்லோகன், லௌகீக காரியம் செய்தாலும் அலௌகீக அனுபவம் செய்வதுதான் சமர்ப்பணம் ஆவது. அவ்யக்த அமைதியின் டபுள் லைட் ஃபரிஷ்தா ஸ்திதியை அனுபவம் செய்வதற்கான பாயிண்ட். இப்பொழுது டபுள் லைட் ஆகி தெய்வீக புத்தி என்ற விமானத்தின் மூலம் மிக உயர்ந்த குடுமி உயர்ந்த ஸ்திதியில் நிலைத்திருந்து அனைத்து ஆத்மாக்களுக்கும் லைட் மற்றும் மைத்தின் சுப பாவனை மற்றும் சிரேஷ்ட விருப்பம் என்ற சகயோகத்தின் அலையை பரப்புங்கள். இந்த விமானத்தில் பாப் தாதாவின் ரீஃபைன் சிரேஷ்ட வழி என்ற சாதனம் இருக்க வேண்டும். அதில் சிறிதளவும் மன வழி பிறரது வழி என்ற அசுத்தம் இருக்கக்கூடாது. நல்லது. ஓம் சாந்தி.